காரணமாக இந்த சந்திப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு மிகவும் சந்தோஷம். இவ்வளவு பேரையும் ஒன்றாக இவ்வளவு காரணம் முதல் முறையிலே நாங்கள் முகம் தெரியாமல் பழகிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு முகம் தெரியக்கூடியதாக நேரிலே நாங்கள் சந்தித்து பேசி பழகக்கூடியதாக ஒரு நாள் இந்த நாள் அமைந்திருக்கின்றது. அது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையிலே தேன்தொழில்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் இவர்கள். நான் அந்த மூலகரமாக இருந்தவர்களை நான் முதலில் கௌரவிக்க விரும்புகின்றேன். ஐயா முருகப்பன் விநாயகர் அவர்களை நிகழ்ச்சிகளை நடத்தி தருவார்கள். இப்போது வரவேற்புரை அவர்களுக்கான முகப்புதியவர்களை நடத்துவார்கள். நான் இப்பொழுது இன்ப அதிர்ச்சியில் இருக்கிறேன். காரணம் திரு சர்மா சார் எனக்கு கொண்டாடி போகிறது நான் தான் இதற்கு காரணம். உண்மையில் கரு அவர் தான். நான் அதை சொன்னேன். நாம் முகம் தெரியாமல் பழகி கொண்டிருக்கிறோம். அகம் நக நட்பது என்று வள்ளுவர் சொன்னபடி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏன் அதை ஒருவருக்கொருவர் கலந்து பேசுவோம் நல்லா இருக்குமே என்று அதை செயல்படுத்தியவர் சர்மா சார் அவர்கள் தான். அவருக்கு தான் எல்லா நன்றியும் போய் சேர வேண்டும். நான் அதோடு ஒரு கருவி, அவ்வளவுதான். எங்கள் அழைப்பினை ஏற்று ஐயா திரு TKS இளங்கோவன் அவர்கள் இதை ஏற்பாடு செய்து இதை நடத்த வேண்டும் என்று சொல்லி அழைப்பினை ஏற்று வந்த உங்கள் அனைவரையும் வருக என மனமாற வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நல்ல சுவையாக நடந்து கொண்டிருக்கிறது. கதாசிரியர் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறார். அதை எப்படி நாம் அடுத்த தலைமுறைக்கு அதை பாதுகாப்போடு எடுத்து என்பதை பெரியவர்கள் எல்லாம் நீங்கள் ஆலோசனை செய்து அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது முக்கியம். அவர் அன்பாடுபட்டு முயற்சி அளவு பயிற்சி எல்லோருக்கும் கொடுக்கிறார். ஆனால் அந்த மூளை இலை பொருளையும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதே என் வாக்கு. எல்லோருக்கும் நன்றி. இப்போது பேராசிரியர் SS கந்தசாமி அவர்களுக்கு முருகப்பன் சார் பொன்னாடை பற்றி மரியாதை செய்வார்கள். ஐயா வாங்க. இந்த இசை மூர்த்திகளில் மூத்தவரும் அரிய பொக்கிஷத்தை அந்த நமது பேராசிரியர் ஐயா கந்தசாமி ஐயா அவர்களுக்கு உங்க எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. நன்றி. ரொம்ப சங்கடப்படுது. 77 வயசு பிறந்துட்டு வயது ஏஜி சொல்லி நம்பர் அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. இல்ல அப்படித்தான் உடம்பு அப்படி சொல்ல மாட்டேங்குது. வயசாயிட்டு பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுது. அடுத்ததாக திரு வேம்பர் மணிவண்ணன் அவர்களுக்கு ரமேஷ் ராம் அவர்கள் சார்பை அணிவித்து மரியாதை செய்வார்கள்.
நீலமாதம் அவர்களுக்கு ரகுபதி ஜெயராம் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார்கள். இங்கே வேறு சிலர் இவர்களுக்கு பொன்னாடை பற்றி கேட்டிருந்தார்கள். அவர்கள் தயவு செய்து இப்போது வந்து பொன்னாடை கொடுக்கலாம். உங்களுடைய நண்பர் இப்போது மிகவும் மோகன் அவர்கள் பேராசிரியர் அவர்களுக்கு இப்போது மிகவும் மோகன் அவர்கள் நீலமாதம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மரியாதை செய்கிறார். இப்போது விஜயகுமார் அவர்கள் பேராசிரியர் கந்தசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மரியாதை செய்கிறார். நீலமாதம் அவர்களுக்கு பேராசிரியர் கந்தசாமி அவர்களுக்கு பேராசிரியர் கந்தசாமி அண்ணாச்சி அவர்களுக்கு பொன்னாடி போட்டி வழக்கம் நெல்லை வழக்கம் அண்ணாச்சி அடுத்தபடியாக அடுத்து எனது அருமை நண்பர் நீலகாலம் இவங்கெல்லாம் பார்த்த ஞாபகம் பார்த்தவர் தான் எனக்கு ஏற்கனவே இவர் தான் எனக்கு வழிகாட்டி இன்னைக்கு பழைய பாடல்களுக்கு நீலகாலம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அடுத்தபடியாக ஐயா மணிவண்ணன் எங்கள் ஊருக்காரர் மெம்பர் எல்லாம் நெல்லை மாவட்டம் தான் பக்கத்துல இருக்காரு. ஆனால் இப்போ தான் வந்து பார்க்கிறேன். வாங்க கொஞ்சம் அருகில் வாங்க. இவருக்கு இந்த பொன்னாடையை அடுத்ததாக முனைவர் தங்க ஜெயசக்திவேல் அவர்களுக்கு அத்திமலைப்பட்டு மதுர் ஜெயபால் அவர்கள் பொன்னாடை கொடுத்து மரியாதை செய்வார்கள். இவர் வந்து சர்வதேச வானொலி அந்த புக்கு நடத்துகிறவர். விதைகள் துறையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உதவி பேராசிரியர் இருக்கிறாரு. அவருக்கு பொன்னாடை அணிவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதம் அது தொகுத்து வழங்கினாரு. அது சொல்ல மறந்துட்டேன். தென்கிழக்கு ஆசிய நேரத்தில் ஒளிபரப்பில் வழங்குவார். இவர் சிறப்பு வழங்குவார். அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு மதிவாணன் அவர்கள் கொண்டாடி ஐயா
வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. அடுத்ததாக இந்த பாராட்டு பெறும் பேராசிரியர் சாந்தசாமி அவர்களுக்கும் வேட்பாளர் மணிவண்ணன் அவர்களுக்கும் திரு நீலமகம் அவர்களுக்கும் பாராட்டு கேடயம் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. சனகுமார் ஐயா அவர்கள் இந்த கேடயத்தை அவர்களுக்கு வழங்கி கௌரவிப்பார்கள். அன்பு தேன்துளிகள் முகநூல் நண்பர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய பாடல்களில் இயல்பாக எனக்கு ஒரு நாட்டம் உண்டு. ஆனால் அது எங்கே கிடைக்கும், வானொலியிலோ அல்லது தொலைக்காட்சி பெட்டிகளிலோ கேட்டிருக்கிறேன். ஆனால் புதையல் ஒன்றே இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அந்த புதையலை தேடி தேடி கண்டு மகிழும் வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையிலே மிகுந்த ஈடுபாடு எனக்கு ஏற்பட்டது. அந்த ஈடுபாட்டின் விளைவாக பல பாடல்களை நான் பதிவிறக்கம் செய்து ரசித்திருக்கிறேன். நான் அரசியலில் இருக்கிற காரணத்தினாலே எனக்கு இதற்கென்று நேரம் ஒதுக்கி செய்ய முடியாது. ஆனால் ஒரு அரசியல்வாதி என்ற வகையிலே நீண்ட பயணங்களை நான் அடிக்கடி மேற்கொள்ள நேரிடும். அந்த பயணங்களின் போது பொழுதுபோக்காக இந்த பாடல்கள் தான் எனக்கு துணை வரும். இங்கிருந்து புதுடெல்லி செல்லும் பொழுது 2.5 மணி நேரம் விமானத்திலே இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே போவேன், கேட்டுக்கொண்டே வருவேன். நிறைய இருக்கிறது என்றவுடன் நிறைய பாடல்களை பதிவிறக்கம் செய்து கேட்கும் பழக்கம் வந்தது. அப்பொழுது கடந்த கூட்டத்திலே நாமெல்லாம் கலந்து பேசுகிறோம், இந்த பொக்கிஷத்தை, இந்த புதையலை நமக்கு வழங்கியவர்களுக்கு நாம் என்ன நன்றி செய்ய போகிறோம் என்ற எண்ணம் வந்த பொழுது உடனடியாக திரு யூகே சர்மா அவர்களை அழைத்து திறப்பு செய்யலாம் என்றார்கள். அதற்காகவே நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இதை பார்க்கிறேன். இந்த வகையிலே இந்த மூவருக்கும் நம்மையெல்லாம் மகிழ்ச்சிக்குள்ள தன்னூர் முழுக்க இதை ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு தேடி தேடி இந்த புதையலை நமக்கு வழங்கி வரும் இந்த மூவருக்கும் ஒரு வாழ்த்துதல் வழங்கலாம் என்ற எண்ணத்திலே வந்திருக்கிறேன். ஒரு வேண்டுகோள், மற்றவர்களை காட்டிலும் திரு நீலமேகம் அவர்களுக்கு நான் வைக்கிறதுக்கு விரும்புகிறோம். நீலமேகம் ஏறத்தாழ 1950 70 வரை உள்ள பல அனைத்து திரைப்படங்களையும் என்று சொல்லலாம் தொகுத்து நமக்கு நூலாக கொடுத்திருக்கிறார். அவரிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், அவர் தமிழிலே வெளிவந்த திரைப்படங்களை மட்டும் தொகுத்திருக்கிறார். ஆனால் பல மொழிகளில் இருந்தும் தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்ட திரைப்படங்கள் என்று இருக்கின்றன. பாடல்கள் மிக அருமையான பாடல்களாக அமைந்திருக்கின்றன. அவற்றை தனியாக இதோடு சேர்க்காமல் தமிழில் வந்த மொழிமாற்ற படங்கள், பாடல்கள், அந்த விவரங்களை கொடுத்தால் பல பாடல்கள் இந்தி மொழியிலிருந்து, நான் முதலில் இந்த இந்தி மொழி பாடலை பார்த்தது முகலே ஆசம். பிறகு அது அக்பர் என்ற பெயரிலே வந்த பொழுது அந்த பாடல்களை ஒப்பிட்டு கேட்டிருக்கிறேன். இவ்வளவு அருமையாக. அதே போல ஒரு பழைய படத்திலே லதா மங்கேஷ்கர் இந்தியிலும் பாடி தமிழிலும் பாடிய பாடலையும் கேட்டிருக்கிறேன். வானவதம், ஆமா, உடன்கட்டோலா. இதையெல்லாம், இந்த விவரங்கள் எல்லாம் பலருக்கு தெரியாமல் இருக்கும். இதையும் அவர் தொகுத்து ஒரு நூலாக
நன்றாக இருக்கும் என்கிற வேண்டுகோளையும் வைத்து இப்பொழுது அவர்கள் நமக்கு அளித்து வரும் புதைகளுக்கு நன்றியாக இந்த வாழ்த்துதை வழங்குகிறேன். பேராசிரியர் செக்காரக்குடி சுப்பையா பிள்ளை கந்தசாமி தமிழ் திரையுலகில் 1931 தொடங்கி இதுவரை வெளிவந்த பல தமிழ் திரைப்பாடல்களை தேடி எடுத்து அவற்றை யூடியூப் தளத்தில் பதிவேற்றி பல அரிய பாடல்களை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள செய்தவரும் சீதாலட்சுமி இசை ஆய்வகம் என்ற தமிழ் திரைப்பட ஆய்வு நிலையத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் நிறுவனம் செய்ய வேண்டிய பணியை தனி ஒருவராக முன்னின்று செய்து வருபவருமான பேராசிரியர் செக்காரக்குடி சுப்பையா பிள்ளை கந்தசாமி அவர்களுக்கு இந்த குழுவின் சார்பில் எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குழு உறுப்பினர்கள் முகநூல் குழுமம் தேன் துளிகள் திரைப்பட இன்னிசை காலங்கள் 1931 65. அடுத்து திரு வேம்பார் மணிவண்ணன் பாராட்டுகள். தமிழ் திரையுலகில் 1931 தொடங்கி இதுவரை வெளிவந்த பல தமிழ் திரைப்பாடல்களை தேடி அடித்து அவற்றை யூடியூப் தளத்தில் பதிவேற்றி பலரும் மறந்து போன அல்லது முன்பு கேட்டிராத அரிய பாடல்களை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள செய்து வரும் திரு வேம்பார் மணிவண்ணன் அவர்களுக்கு இந்த குழுமத்தின் சார்பில் எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குழு உறுப்பினர்கள் முகநூல் குழுமம் தேன் துளிகள் திரைப்பட இன்னிசை காலங்கள் 1931 முதல் 65. அடுத்து திரு கோவிந்தசாமி நீலமேகம். தமிழ் திரையுலகில் 1951 தொடங்கி 1970 வரையிலான காலப்பகுதியில் வெளியான அனைத்து திரைப்படங்களின் விவரங்களையும் ஆவணப்படுத்தி திரைக்களஞ்சியம் என்ற தலைப்பில் 2 தொகுதி நூல்களை வெளியிட்டவரும் தொடர்ந்து தமிழில் வெளிவந்த அனைத்து திரைப்படங்களின் விவரங்களையும் தொகுத்து ஆவணப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவருமான திரு கோவிந்தசாமி நீலமேகம் அவர்களுக்கு இந்த குழுமத்தின் சார்பில் எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குழு உறுப்பினர்கள் முகநூல் குழுமம் தேன் துளிகள் திரைப்பட இன்னிசை காலங்கள் 1931 முதல் 65 வரை. நன்றி. உங்களால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பலன் பெற்றோம். அதுவும் குறிப்பாக என்னை போன்றவர்களுக்கு அரசியல் குழப்பங்களில் இருந்து எங்களை சிறிது நேரமாவது மீளச் செய்கிற பழைய தமிழ் பாடல்கள் எங்களுக்கு பேருதவியாக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கனடாவிலே வசிக்கின்ற சிவகுமார், எங்களுடைய உறுப்பினர் சிவகுமார் அவர்கள் இந்த மூவருக்கும் பரிசாக
ஒரு ஹார்ட் டிஸ்க் அனுப்பி வைத்திருக்கின்றார். அதை இப்போது திரு கந்தசாமி ஐயா அவர்களுக்கு திருப்பத்தூர் திருத்தணியான் அவர்கள் அடுத்ததாக திரு வேம்பார் மணிவண்ணன் அவர்களுக்கு திரு கூர்மாப்பா இளங்கோவன் ஐயா வழங்குவார். அடுத்ததாக திரு நீலமுக அவர்களுக்கு திரு வினோத பாபன் அவர்கள் வழங்குவார். அடுத்ததாக திரு ரமேஷ் ராம் அவர்கள் மூவருக்கும் ஒரு பரிசு வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறார். முதலில் பேராசிரியர் கந்தசாமி அவர்கள். அடுத்ததாக திரு கோ வீரபாபு அவர்களுக்கு வருவார். அடுத்ததாக திரு விளம்பார் மணிவண்ணன் அவர்களுக்கு வருவார். எங்கள் அழைப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த பேராசிரியர் கந்தசாமி ஐயா அவர்களே, திரு நீலமதம் அவர்களே, திரு விளம்பார் மணிவண்ணன் அவர்களே, உங்களால் இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் மூன்று பேரையும் ஒன்றாக பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் நான் எவ்வளவோ காலமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். பேராசிரியர் கந்தசாமி ஐயா அவர்களை அவருடைய வீட்டுக்கு சென்று நான் பார்க்க வேண்டும். எனக்கு வருடாவரணம் நான் திருச்செந்தூர் வழக்கம் இருந்தது. அந்த சமயத்திலே அவரை பார்க்க வேண்டும் என்றேன். ஆனால் அதற்கு எனக்கு கொடுத்திருக்கவில்லை. இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்திலே அவரையும் அவரோடு மற்றவர்களையும் ஒன்றாக பார்க்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான நாள். என்னுடைய 75 வயதிலே இன்றைக்கு தான் என்னுடைய ஒரு மிக மகிழ்ச்சியான நாள் என்று நான் குறிப்பாக சொல்கிறேன். தயவுசெய்து இனி அடுத்ததாக எனக்கு நடக்க போகும் நிகழ்ச்சிகள் திரு முனைவர் தங்க ஜெயசக்தி அவர்கள் வானொலியும் இணை இசையும் என்கின்ற பொருளிலே உரையாற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து மதிய உபசனத்துக்கு அப்புறம் இசை விருந்து திரு கோவிந்தராஜ் அவர்கள் வாசிக்கிறார்கள். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். பின்னால நேரம் கிடைக்குதோ என்னமோ, அதனால என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை இப்ப பேசிடலாம் நினைக்கிறேன். பேசிடலாமா? கொஞ்சம் தான் பேச போறேன், அறுக்க மாட்டேன். கல்லூரியில பேராசிரியரா பணிபுரிந்ததுனால பேசுறது தான் என்னுடைய தொழில். அது இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய பெயர் கந்தசாமி. எங்க அப்பா பேரையும் எங்க ஊர் பேரையும் சேர்த்து வச்சிருக்கேன். கந்தசாமி செக்காரக்குடி அப்படிங்கிற பேர். மற்றபடி யூடியூப்ல என்னுடைய பாடல்களை அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஒரு சந்தோஷமான செய்தி. அதுக்கப்புறம் நிறைய படங்களை சேகரித்து வச்சிருக்கேன். ஒரு 15 வருஷமாக ஒரு 10,000 தமிழ் படங்கள், 5,000 தெலுங்கு படங்கள், 2,000 3,000 கன்னட படங்கள், மலையாள படங்கள், அப்புறம் ஹிந்தி படங்கள், இங்கிலீஷ் படங்கள், இப்படி படங்களை எல்லாம் சேகரித்து வச்சிருக்கிறேன். என்னுடைய தொழிலே சேகரிக்கிறது.
ஒரு 700-800 தமிழ் திரைப்பட சம்பந்தமான புத்தகங்களை வாங்கி வச்சிருக்கேன். இதுக்குன்னு ஒரு நூல் நிலையம், மியூசிக்கல் லைப்ரரி ஒன்று வச்சிருக்கிறேன். இது தற்புகழ்ச்சி இல்லை. இந்த என்னுடைய மனைவி சினிமாவுக்கு எதிரி, சினிமா பாட்டு பிடிக்கவே பிடிக்காது. அவளுடைய பெயரில் சீதாலட்சுமி இசை ஆய்வகம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த இசை ஆய்வகம் எனக்கு பிறகு என்ன ஆகும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். யார்கிட்ட குடிச்சிட்டு போகிறது? ஃபில்ம் நியூஸ் ஆனந்தனுடைய சேகரிப்புகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு போய் எப்படி சீரழிதுங்கிற கதை எனக்கு தெரியுது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம எம்பி டிகேஎஸ் இளங்கோவன் வந்து நடிகர் சங்கத்தில் கேட்டு நடிகர் சங்கத்தினுடைய கட்டடத்தில் உங்களுடைய சேமிப்புகளெல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெதர் இட் வில் மெட்டீரியலைஸ் ஆர் நாட் ஐ டூ நாட் நோ. எல்லாரும் நீங்கள் பேசுறதுல இதோட நிறுத்தி கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். தூத்துக்குடி என்னுடைய சொந்த ஊர். தேங்க்யூ வெரி மச். உங்களை எல்லாம் நிறைய பேரை இன்னைக்கு முதல் தரமாக பார்க்குறேன். அது ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றி. வணக்கம். குழுவில் இருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். கடலூர் மாவட்டம் வேளாண் ஊழியர்கள் வந்துருக்கேன். பாதி பேர் அறிமுகமானவங்க, பாதி பேர் அறிமுகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாரும் நண்பர்கள் தான். எல்லாம் பழைய பாடல்கள்லாம் ரொம்ப ஆர்வம். அதே போல எனக்கும் பழைய பாடல்கள்லாம் ரொம்ப ஆர்வம். சின்ன வயசுலேருந்து கேட்ட ஒரு ஆர்வம். உங்கள் பெயர்? என்னுடைய பேர் நீலமேகம். திரைக்கலைஞர் நூல் எழுதியிருக்கேன். அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கு. அந்த திரைக்கலைஞர் நூலில் சுருங்க சொல்லிடுறேன். வெளிவந்த 50லிருந்து 60 வரையும் எடுத்துருக்கேன். அது முந்தி இருக்கிற 40, 50 எடுத்துக்கல. 50க்கு மேலே உலகத்தில் இருக்கிற காலனால எடுத்துருக்கேன். 371 படங்கள் வெளிவந்திருக்கு. இந்த 371 படங்களையும் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், பாடுபடுறதுல அனைத்து படங்கள் வெளியிருந்து அறியப்படும் வெளியிருந்து அனைத்து தமிழ் படங்களையும் நூல் வெளியில அந்த படங்களை பற்றி பயன்படுத்தாங்க. எத்தனை படங்கள், எத்தனை பாடல்கள் இருக்கு, எந்த விஷயம் வெளிவந்தது, இசையமைச்சர், பாடலாசிரியர் குறிப்புகள் எல்லாம் அதை கொடுத்துருக்கேன். பின்னாடி எல்லா பாடல்களையும் அகவரிசைப்படுத்தி திருமணம் கொடுத்துருக்கேன். அது 50லிருந்து 60 வரையும் வெளிவந்த படங்களை பற்றியது. அது முதல் வாரம். வாரம் 2 வந்து 60லிருந்து 70 வரையும். அது வந்து 425 படங்கள் வெளிவந்திருக்கு. அந்த 425 படங்கள் பற்றியும் பாடல்கள் அதே போல எல்லா தகவலையும் அதை கொடுத்துருக்கேன். அது 2 வேலையும் வந்துச்சு. அடுத்தது வந்து 71லிருந்து 80 வரையும். அது 3வது வாரம் 2 மாதத்தில் வெளிவர இருக்கு. அந்த படங்கள் வந்து மொத்தம் 700 படங்கள் வருது. இந்த 700 படங்களை சேமிக்கிறதுக்கு அந்த முதல் வாரம் எழுதி தயாரிக்கிறதுக்கு பட்டதை விட அதிக சிரமம், அதிக கஷ்டப்பட்டேன். உண்மையிலே சரியான தகவல்கள், நம்பகமான தகவல்கள் கிடைக்கல. ஆனாலும் சிரமப்பட்டு பல ஊர்களுக்கு அலைஞ்சி போன மாதம் தான் போயிட்டு வந்தேன். மாணவர் தடவை எங்கேயாவது வெளியூர்களுக்காக தனியாக வெளியே போயிட்டு பயணிச்சு எல்லா ஊருக்கும் போய் சேர்த்துட்டு எடுத்து சிரமப்பட்டு செஞ்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 மாதத்தில் அந்த வெளியே வந்துடும். இதுதான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கு. இதுதான் என்னுடைய வழி. அதே போல இந்த வால்யூம் 1 50லிருந்து 60, 60லிருந்து 70, 70லிருந்து 80 இந்த 30 ஆண்டுகள் வெளிவந்த அனைத்து திரைப்பட பாடல்களையும் ஆடியோ வடிவில் வச்சிருக்கேன். அனைத்து பாடல்களும் இருக்கிறதுல நண்பர்கள் யாராவது வேணும்னா கூட தனிப்பட்ட முறையில் எங்கள்கிட்ட வாங்கிங்க. எல்லாருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருகை பையன். மிக நன்றி. நன்றி. வணக்கம். நான் வேம்பர் மணிவண்ணன். நேற்று வந்து வேம்பர் பழைய பாடல்கள் ரொம்ப ஆகும். அது இலங்கை வானொலி தான் அதுக்கு காரணம். அதில் போட்ட பாடல்கள்லாம் வந்து கேட்டு அதில் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நீ வந்து யூடியூப்பில் சில பாடல்களை போட்டிருங்க. அது கொஞ்சம் அபூர்வமான பாடல்கள். அதனால் நான் என்ன நண்பர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விரும்புகிறாங்க. வேறு என்ன சொல்கிறது,
எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் இல்லை, வேலை இல்லை, அதனால அது தப்பாக நினச்சிக்காதீங்க. பாடல்கள் சில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அபூர்வமான பாடல்கள் போது அந்த 50களில் கிடைக்கிற பாடல்களே சில பாடல்கள் ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. அதை கலெக்ட் பண்ணது வந்து சில சமயம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட மக்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட நண்பர்கள் வந்து இதில் நான் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே சில பேருக்குள்ளே பார்த்துருக்கேன். அது ஒருத்தர் அறிமுகம் இல்லை, ஆனாலும் எல்லா பக்கமும் நல்லா பார்த்துருவாங்க தான். எல்லாருக்கும் எனக்கு நன்றி. நன்றி, அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் திருநாவுக்கரசு, மயிலாப்பூர் பகுதியில தான் இருக்கேன். என்னுடைய தந்தையார் உங்க எல்லாருக்கும் பிரபலமான தெரிஞ்சிருக்கும், கவிஞர் குமா பாலசுப்ரமணியம் அப்படின்னு நிறைய திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்கார். 1950 ஓரிரவு படத்துல அவர் அறிமுகமானார். பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் என்னாலும் சேர்ந்தானே டி.எஸ். பகவதி பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் குமாப்பா. அதற்கு பிறகு நிறைய பாப்புலர் சாங் பண்ணியிருக்கார். சிங்கார வேலை தேவா, மாசில்லா நிலவே நம்ம காதலி மகிழ்வோடு, அவளை பழைய நிலவே நீ அறிவில்லா, சித்திரம் பேசுதடி, நிறைய பாடல் எழுதியிருக்கு. உத்தமபுத்திரன் யாரடி நீ மோகினி, நிறைய பாடல் எழுதியிருக்காரு. 600க்கும் மேற்பட்ட பாடல் எழுதியிருக்கிறது அப்பாவே சொன்ன தகவல். ஆனா நாங்க என்னுடைய மூத்த சகோதரர் இருக்காரு, அவர் பேர் குமாப்பா இளங்கோவன். நாங்க 2 பேருமே வேலையில இருந்தோம். இது எங்களுக்கு வந்து இப்ப ஆஃப்டர் பணி நிறைவு பெறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த பழைய பாடல்கள் திரட்டுறது அது இதெல்லாம் ஒரு ஆர்வம் வந்து. ஏன்னா எங்க அப்பா வந்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஆணவப்படுத்தாம போயிட்டார், அது ப்ராப்பர் ஆவணப்படுத்தாம போயிட்டார். அந்த பாடல்கள் எல்லாம் அவர் ஆவணப்படுத்தியிருந்தாருன்னா எங்களுக்கு தேடுவது பெரிய சிக்கலா இருந்து இல்லாம இருந்திருக்கோம். அதனால அந்த அவர் எழுதிய பாடல்கள்ல நிறைய மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி இவரு செல்லமுத்து கவிஞர் அவர் கொஞ்சம் உதவி பண்ணாரு. நீலமேகம் அவரு எங்களுக்கு நிறைய பல பாடல்கள் இருந்தாரு. வேம்பார் மணிவண்ணன் எங்களுக்கு உதவி பண்ணிருக்காரு. இப்படி நிறைய பேர் கேட்டு விட்டு போன பாடல்கள் தான் திரட்டி கிட்டத்தட்ட ஒரு 250 பாடல்கள் சேகரிச்சிட்டோம். ஒரு முதல் பதிப்பு மணிவாசகர் பதிப்பாக திரைப்பட பாடல் தொகுப்பு வெளியில வந்திருக்கு. அதுல ஒரு 170 பாடல்கள் தான் எங்களால கொடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 80 பாடல்கள் கையில வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து அப்பாவுக்கு இப்போ அடுத்த மே 13 வந்ததுன்னா 98 வயசு நிறைவாகுது. அவர் இருந்ததுன்னா 98 வயசு. அமுதசரபி இதழில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பத்திரிகை ஆசிரியர் ராணி மைந்தன் வந்து பேட்டி கேட்டு போனார். அண்ணன் தான் நிறைய தகவல் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்படி அடுத்த மாதம் அமுதசரபி தான் அந்த பேட்டி வெளிவரலாம். ஸோ அதை குடும்பம் வரைக்கும் எல்லாரும் படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எங்களுக்கு அதனால இந்த பழைய பாடல்கள் மேல ஒரு ஆசை வந்து நான் இந்தியன் வங்கியில ஒர்க் பண்ணேன். இந்தியன் வங்கியில மேலாளராக இருந்தேன். 2012 ஜூன்ல ரிட்டையர் ஆயிட்டேன். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சரி இதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கு. நிறைய இந்த முகநூல்ல தேன்துளி, அப்புறம் அந்த பழைய பாடல்கள் காந்தி கண்ணதாசனுடைய மனைவி அவங்க மீனா காந்தி இவங்களுடைய தொடர்புலாம் வந்து நிறைய ஃபேஸ்புக் மூலமா தான் நிறைய ஷேர் பண்ணிக்கிறோம், எழுதுறோம், நிறைய தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறோம். நானும் ஒரு 2-3 படத்துக்கு பாட்டு எழுதினேன். கங்கையமரனுடைய கம்போசிங்ல பொன்னின்னு ஒரு படத்துல பாட்டு எழுதினேன். பூச்சூடி போட்டு வச்சேன், அந்த பூமால கட்டி வச்சேன்னு ஒரு பாட்டு, ஒரு ஃபோக் சாங். அது வந்து கவிதாசன் பேர்ல எழுதின. எப்பெல்லாம் வங்கியில இருந்து சொந்த பேர்ல எழுதினா அது கொஞ்சம் சிக்கலமான அளவுக்கு புனைப்பெயர் படம் பயன்படுத்திய காலம் அது. அந்த பாட்டு படம் ஆனா கம்ப்ளீட் ஆகி வரல. எல்லாம் ஐயப்பட்ட ஒரு படம் ஜேசுதாஸ் கம்போசிங்ல ஒரு பாட்டு பண்ணேன். அது படம் வெளியில வந்தது. ஜேசுதாஸ் சித்ரா பாடினாங்க ஒரு மலர் பூஜை சாங். நீதிமலை வாழும் நீலகண்டன் மகன் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு பாடல், ஒரு மலர் பூஜை பாட்டு. அது ஷரானா நகரத்தில் அமைச்சிருப்பாரு. நல்ல பாட்டு. ஜேசுதாஸ் கம்போஸ் பண்ண ஒரே தமிழ் படம் எல்லாம் ஐயப்பன். மியூசிக் டைரக்டரா வந்த படம். அந்த படத்துல ஒரு பாட்டு இடம் இருந்தது. அதற்கு மாற்றம் அது இல்லாம 2 படங்கள் பண்ணேன். ஏஎஸ் கண்ணப்பனுடைய படம் நெஞ்சின் நேரங்கள்னு அதெல்லாம் வெளியில வரலாம். அந்த ப்ரொடக்ஷன்லயே பண்ணிட்டு போச்சு. ஸோ எனக்கும் இந்த இசைப்பாடல் எழுதுறதுல கொஞ்சம் பயிற்சி உண்டு. ஸோ இதுதான் என்னுடைய சொந்தமாக நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாரையும் கண்டதில் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. சர்மா சார் அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்காக அவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். நான்
ஆலயங்களையும் சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. என் பெயர் கோவிந்தராஜன், முன்னாள் வங்கி மேலாளர், பின்னால் இசைக்கலைஞர் மற்றும் ஓவியர். அதாவது இந்த இசையும் ஓவியம் எனக்கு 10 வயசுலேருந்து கூடவே வந்துட்டு இருந்தது. நான் எனக்கு 5 இசைக்கருவிகள் வாசிக்க தெரியும். அதாவது குருகுல்காரன் நம்ம பார்த்துருப்பீங்க, இந்த டைப்ரைட்டர் மாதிரி இருக்கும். என்னுடைய 10வது வயசு அதை ஆரம்பிச்சு ஹார்மோனியம் வந்து, அப்புறம் கீபோர்டு கிடையாது, ஹார்மோனியத்துக்கு அப்புறம் கீபோர்டு வந்து நான் என்னுடைய வங்கிப்பள்ளி 52வது வயதிலேயே திறந்து விட்டு ஒரு இசைக்கல்லூரியை நிறுவினேன் கோடம்பாக்கத்தில். அனுப்பமா மியூசிக் அகாடமி 1999 ஆரம்பிச்சு 2016 வரைக்கும் அதை நல்ல விதமாக நடத்தி வயது காரணமாக, அதாவது வருடத்துக்கு 1000 மாணவர்களுக்கு இசை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஹார்மோனியம், கீபோர்ட், பியானோ, ஹவாயின் கிட்டார், மேண்டலின் இது எல்லாமே இசைக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், நீங்க பழைய பாடல்களை கேட்டு அதை ஆராய்ச்சி அந்த மாதிரி நீங்க போறீங்க. நான் அந்த பாடலை அப்படியே இசைக்கருவிகளை இசைச்சு காட்டுறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ நாங்கள் எல்லாம் ஒரே ஒரு பாடலை தான் பயணம் பண்ணிருக்கோம். ஸோ இன்றைக்கு திரு சர்மா அவர்கள் ஒரு பழைய பாடல்கள் சிலருக்கு வாசித்து காட்டுமாறு கூறியிருக்கிறார். ஸோ மதிய உணவுக்கு பிறகு என்னுடைய நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நடத்த இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் விஜயராமலிய கண்ணன். நான் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் என்னுடைய சொந்த ஊர். அங்கிருந்து ஃபைனான்ஸ் தொழில் செய்து கொண்டிருக்க கடந்த ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக. சிறு வயதிலிருந்து இலங்கை வானொலி என்றால் எனக்கு ரொம்ப கொள்ள இஷ்டம். ஆனால் பெரிய பெரிய பாட்டு, இவ்வளோ பெரிய கம்போசர்ஸ் எல்லாம், கடவுளுக்கு நிகரான கம்போசர்ஸ் எல்லாமே அந்த கம்போஸ் பண்ண அந்த பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இலங்கை வானொலியில தான் இன்னைக்கு அதிகமாக வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு அப்போ மீடியம் வேவ்ல கிடைக்கும், ஷார்ட் வேவ்ல கிடைச்சிட்டு இருக்கோம். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 90க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ல கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே சென்னையில் வந்து வைஷ்ணவ காலேஜில் பிகாம் எம்காம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வைஷ்ணவ காலேஜில் வந்து அந்த சம்மர் டைம்ல மட்டும் சிலோன் எஃப்எம் வந்து நல்லா வரும், ஒரு 3-4 மாதத்துக்கு. அப்போ அந்த கடலோர பகுதிகள், அப்புறம் இந்த கொடைக்கானல்ல, இந்த ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, இந்த மாதிரி கடலோர ஏரியாவில் வந்து நிறைய இலங்கை வானொலி அருமையான முறையில் கிடைக்கும். ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கா இப்ப இன்டர்நெட்ல எல்லா ரேடியோவும் கிடைக்குது. ஆனா அப்போ வந்து இலங்கை வானொலி வந்து மீடியம் வேவ், ஷார்ட் வேவ், அதுக்கப்புறம் பண்பலையில வெளியே விட்டு அந்த அரக்கு தட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க, ஒரிஜினல் ரெக்கார்டு. இன்னும் கூட நீங்க போய் திருநெல்வேலி சைடுல, மதுரை சைடுலாம் போய் எங்களுக்கு வந்து இந்த கேசட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணோம், அந்த பழைய பாட்டெல்லாம் இந்த சீடியில இருந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அது ஒத்துக்க மாட்டாங்க. திருநெல்வேலி சைடுல இருக்கவங்க, மதுரை சைடு இருக்கவங்க அரக்கு தட்டுல பாட்டு இருக்கா அதுதான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அன்னைக்கு ரெக்கார்டிஸ்ட் ஏவிஎம்ல இருந்து ஜே சம்பத், மாணிக்கம் இவங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த ஒரிஜினல் ஸ்பூன்ல பண்ணாங்க, முதல்ல ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த ரெக்கார்டிங் வந்து நேரடியா கல்கட்டா டம்டம்ல போய் ஹெச்எம்ஐல நம்மளுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு அரக்கு தட்டா அன்னைக்கு வந்து 25 காசுக்கு 15 காசுக்கு ஒரு ரெக்கார்ட் கிடைக்கும். அந்த தெளிவு சில காலங்களுக்கு முன்னாடி, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சிவன் எஃப்எம்ல பாட்டு, பழைய பாட்டெல்லாம் ரொம்ப அரிதான பாடலாம் நல்ல குவாலிட்டியா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு விடுமுறையும் கிடைச்சிச்சுன்னா நானும் இன்னும் சில நண்பர்கள்லாம் இருக்காங்க. இதில் என்ன பண்ணுவோம், 6 மாசம் ஒரு 4 நாள் 3 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். அப்போ ஆஃபீஸ்ல இருந்து நாங்கள் கிளம்பி போய் என்ன பண்ணுவோம், அந்த சிலோன் ரேடியோ எங்கெங்க கிடைக்குதோ, எஃப்எம் எங்க கிடைக்குதோ, இந்த கொடைக்கானல், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், மெட்ராஸ்ல இந்த சில இடங்கள், இதுக்கெல்லாம் ஒரு 4-5 நாள் தங்கி இருந்து ஒரு 35 பாட்டு தான் கிடைக்கும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 35 பாட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு லீவு கிடைச்சி பண்ணும்போது ஒரு 35 பாட்டு. இது ஒரு 10-12 வருஷம் பண்ணி வச்சோம், ஒரு 1000 பாட்டு. அந்த 1000 பாட்டு ரெக்கார்ட் பண்ண அதனுடைய குவாலிட்டி, அந்த பழைய பாட்டுடைய குவாலிட்டி இன்ன வரைக்கும் எதுவுமே இல்லை. அப்படிதான் நம்ம சொல்லணும். இதுக்கப்புறம் இன்டர்நெட்ல இலங்கை வானொலி இப்போ வர்த்தக சேவை வந்துட்டு இருக்கு. வர்த்தக சேவை வந்து மதியம் 12 மணிலிருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் வந்து அவங்க பழைய பாட்டு அவங்க களஞ்சியத்தில் இருக்கு, அவங்ககிட்ட இல்லாத பாடல்களே இல்லை இலங்கை வானொலியில. அப்புறம் வந்து இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் இன்டர்நெட்ல ரெக்கார்ட் பண்ணப்போ, அதுக்கு முன்னாடி நான் மிகவும் மதிக்கின்ற நமது பாலராஜ் ஐயா அவர்கள், நம்ம இன்றைக்கு பாராட்டு புரிகின்ற திரு ப்ரொஃபசர் ஐயா அவர்கள், கந்தசாமி அவர்கள், நமது அண்ணன் நீலமேகம் அவர்கள், வேம்பார் மணிவண்ணன், இவங்கெல்லாம் வந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அந்த குவாலிட்டின்னு பார்த்தா நம்ம நேரடியாக
பண்பலையில வந்து கிடைச்ச அந்த குவாலிட்டி வரைக்கும் அந்த பேஸ் ட்ரிபிள் எஃபெக்ட், அந்த வோக்கல் பாடலுடைய வாய்ஸ் வந்து டெப்தா வரும், நல்ல பேஸா வரும். அந்த மாதிரி குவாலிட்டி வந்து நீங்க நமக்கு கிடைக்கல. ஆனா திரு பாலராஜ் அவர்கள், திரு கந்தசாமி அண்ணன் அவர்கள், திரு நீலமேக சார் இவங்கெல்லாம் வந்து பண்ணின பாட்டுகள் ஒரு 5000 பாட்டு கொடுத்தாங்க ஒரு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி. அது ஒரு தெளிவு. அது கிட்டத்தட்ட ஒரு இலங்கை வானொலியில் பண்ணின ஒரு 90% ரெக்கார்டிங் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா எல்லாருமே பழைய பாட்டை ரசிக்கிறோம். ஆனா வந்து அந்த தெளிவோட அந்த குவாலிட்டியோட பாட்டு கேட்கும்போது மட்டும்தான் நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. பழம்பெரும் பாடல்கள் சொல்றாங்க, அண்ணன் சொல்றாரு, ஏற்பாடு பண்றாரு, அண்ணன் யூகே சர்மா அண்ணன் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி செய்யறாரு. இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த குவாலிட்டியான பாட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உண்மையாலுமே மிக பிரம பிரயத்தனப்பட்டு தான் நாம வந்து அதை கேட்க வேண்டியதா இருக்கு. அந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு இருக்கு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். இதுல வந்து ஆவணப்படுத்துறதுல வந்து நமது அண்ணன் நீலமேகம் அவர்கள் திரைக்களஞ்சியம் சொல்லிட்டு 2 புக்கு எழுதியிருக்காரு. இப்ப 3வது தொகுதிக்கு வந்து அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில டி ஸ்ரீனிவாசுங்கிறவரும் ஒரு பெரிய தென்றல் விஷயம் திரைவானம் ஒரு 500 பக்கத்துல 2 பாகங்கள் எழுதியிருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு வந்து ரெடி ரெக்கனர் மாதிரி பாட்டை பத்தி அதோடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. இவங்க என்ன மாதிரி அந்த பாடல்களை தொகுத்து 51 60 வரைக்கும், 61 70 வரைக்கும், இப்ப அண்ணன் வந்து 71 80 வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவர்கள் போன்றவர்கள், கவிஞர் பொன்செல்வம் போன்றவர்கள், அதே மாதிரி பெரிய தொகுதி எழுதிய டி ஸ்ரீனிவாஸ் போன்றவர்கள் எல்லாம் இதை வந்து ரெடி ரெக்கனர் மாதிரி நமக்கு கொடுக்கும்போது தான் இந்த பாட்டை வந்து யார் எழுதியிருக்கிறாங்க, யார் இசையமைச்சிருக்காங்க. ஒரே படத்துல கூட 2-3 இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுடைய அந்த எழுதுகின்ற புத்தகங்கள் வந்து நமக்கு பெரிய பொக்கிஷங்களாக இருக்கின்றது. இதை வந்து இந்த நன்றியை வந்து நாம மறக்கக்கூடாது. என்றைக்கும் வந்து ஆக்சுவலா நான் ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறேன் சேலத்துல இருந்து. இவங்களை 3 பேர்த்தையும் பாராட்டுறதுக்காகவே நான் இங்க என்னுடைய வேலைகளை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஏன்னா இவங்க எல்லாரும் சூரிய ஒளி மாதிரி, சூரிய ஒளி வந்து எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. அது பாட்டு டெய்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒளியை வந்து. அதனால இவர்களை போன்றவர்களை எல்லாம் நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அந்த நன்றியை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது என்பதுதான் இந்த நான் இங்கே பேசுகின்றதுடைய முழு நோக்கம். அதே போல கவிஞர் பொன்செல்வம் 19 புக்கு எழுதினாரு. அண்ணன் சொன்னாரு, குமா பாலசுப்ரமணியம், பூசா கிருஷ்ணமூர்த்தி, பெரிய பெரிய ஆலங்குடி சோழன் அவர்களுக்கெல்லாம் 3 புத்தகங்கள் விட்டுருக்காரு. இதுவரைக்கும் 19 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு கவிஞர் பொன்செல்வம். இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நாளைக்கு வந்து அவங்க பழைய பாடலை ரசிக்கலாம் முடியாது. இது என்ன படம், இது யார், எந்த கவிஞருடைய கற்பனை, எந்த இசையமைப்பாளருடைய கற்பனை, இதெல்லாம் நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பொருள் இதெல்லாம் வந்து புத்தகங்கள்லாம் மிகவும் உபயோகரமாக இருக்கிறது. இன்னும் கூட நான் சில விஷயங்களை அடுத்து நான் சொல்ல இருக்கின்றேன். அதாவது டைம் கிடைச்சதுன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பழம்பெரும் பாடல்களை எல்லாம் போற்றி பாதுகாக்க சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. அடுத்த முறை நான் பேச வரும்போது டைம் கிடைச்சிச்சுன்னா நான் சொல்றேன். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். எல்லோருக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் வாழ்ந்துகிறேன். இறைவனுடைய சக்தி வந்து எல்லாருக்கும் கிடைத்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். இசை அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என் பெயர் பாலராஜ். நான் பிறந்தது திருவாரூர். மும்மூர்த்திகள் பிறந்த இடம். நான் வந்து போக்குவரத்து கழகத்தில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நான் 1949 இலங்கை வானிலையா கேட்க ஆரம்பித்திருக்கிறேன். அப்புறம் தேசிய செயல் மட்டும்தான் இருந்தது. மீடியம் நியூஸ்ல வரும். திருவாரூர் வந்து ஃபுல் சவுண்ட் வச்சோம்னா லேசா கேட்கும். அதை கூட்டி கூட்டி கொண்டு காலை கொண்டு ரேடியோ வந்து ஸ்பீக்கர்கிட்ட கொண்டு நான் எங்க சித்தப்பா எங்க அத்தையெல்லாம் நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன், எனக்கு காலை வச்சாலும் கேட்போம். அந்த மாதிரி தேசிய செயல் இருந்தது. அதுக்கப்புறமேல ஷார்ட் வேவ்ஸ் ஆரம்பிச்சாங்க. அது அந்த காலத்திலிருந்து இலங்கையில் வந்து ஒரு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனக்கு வந்து சின்ன பள்ளியில வந்து இசையெல்லாம் ஆரம்பித்தான் இருந்தது. ஒரு பொருள் அப்படியே நம்ம ஒரு கலெக்ட் பண்ணி எல்லாம் சேகரிக்க பண்ணும்போது இந்த டேபிள் கடலாம் வரும்போது அது நமக்கு வந்து இந்த
எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் ஒரு எண்ணம் வந்தது. அது அப்படியே எஃப்எம் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமானது. அதுக்கு அந்த எப்படி இதை கலெக்ட் பண்ணேன்னு சொன்னா அது பெரிய சொல்லியது. அதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்தேன் அப்படின்னு அது நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அது ஆரம்பிச்சோன்னா அது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆனால் அதனால அது சிரமப்பட்டு தான் அதை கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இருந்தாலும் அப்போ அந்த குவாலிட்டி நம்ம கண்ணன் சொன்ன மாதிரி அந்த கிடைச்ச குவாலிட்டி அது மற்றது இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஆர்வம் இருந்தது எனக்கு இசை. அந்த தினசரி என்னோட பொழுதுபோக்கு அந்த இசை இன்பத்தை நான் ரொம்ப அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நான் குறைந்து 4 மணி நேரம் பாட்டு கேட்பேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சினிமா இசை நான் கேட்பதெல்லாம் 1965 முன்னாடி உள்ள பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு பிற்காலத்தில் வந்ததெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து போட்டுருவேன். எல்லாத்தையும் இளையராஜா போட்டது ரகுமான் வரைக்கும் செலக்ட் பண்ணி என்னோட கலெக்ஷன் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தினசரி கேட்பேன். இன்னைக்கு காலையில் அறிவாளி படத்துலையும் அன்பு படத்துலையும் கேட்டேன். 2 படத்துலையும் அருந்ததி என்ற படத்துலையும் அறிவாளி படத்துலையும் கேட்டேன் பாடல்கள். அதற்கு பிறகு 90க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கர்நாடிக் மியூசிக் சைடே வயது ஆக அந்த 50ல நான் இசையில ஆர்வம் காட்டியதால் அந்த கர்நாடிக்கோட கொஞ்சம் மனதில் எனக்கு ஏறி விட்டது. யாராவது பாபா பி சின்னப்பா மகாலிங்கம் எம்.எஸ். சுப்ரேஷன் இந்த பாடலாம் கேட்டு அது ஒரு எனக்கு 50 வயது கடந்த பிறகு அந்த கர்நாடிக் மியூசிக் சைடு கொஞ்சம் மனதில் ஆக ஆரம்பிச்சது. அதில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தேன். கச்சேரிகள் போக ஆரம்பித்தேன். ராகங்கள் அது இதுன்னு ஒவ்வொன்றா அப்படியே அதை ஈடுபட்டு அது இப்போ முழு நேரம் ஆகிவிட்டேன். இப்போ கடந்த ஒரு 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த யூடியூப்பு சங்கீத பிரியாணி ஒரு சைட் இருக்குது. அதெல்லாம் நிறைய விட்டேன். கர்நாடக மியூசிக் தினம் 2 மணி நேரம் கேட்பேன். குறைஞ்சது 2 மணி நேரம் கேட்பேன். அதில் அந்த இசை இன்பத்தை ரொம்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பாட்டு நிச்சயா படத்தில் பாட்டு இருக்கும். அது தியாகராஜ கீர்த்தனையை கொஞ்சம் மாற்றி தமிழ் படித்து பாடியிருப்பாரு. ராகவசாமிரத மீன பாணமே தீனமே சங்கீதமே ஓ மனமே ராகவசாமிரத பாணமே தீனமே சங்கீதமே ஓ மனமே ராகவசாமிரத என்று நிச்சயப்பட்டு அதுல என்ன என்றால் ராகரசம். இந்த ராகத்தை ரசமாய் அதுக்கு எப்படி ராகரசம்னா அமிர்தம். ராகரசம் என்ற அமிர்தத்தை பானம் தினமும் நீங்க அதை பருகினால் சங்கீதம். அதனால என்ன பலன்? அந்த அமிர்தமான ராகரசத்தை ராகரசம் தினமே பானமே சங்கீதமே ஒரு மனமே அதுல என்ன பலன் கிடைக்கிறது என்று அவர் சொல்லுவார். யாக யோக தியாக போத பாக்கியம் தருமே. தியாகத்தினால் கிடைக்கிற பலன்கள், யோகத்தினால் கிடைக்கிற பலன்கள், போகத்தினால் கிடைக்கிற பலன்கள் என்று அவ்வளவு பலன்களும் அந்த சங்கீதத்தினால் கிடைக்கிறது என்று அதை குறிப்பிட்டிருப்பார்கள். ஆகையால் சில பேரோட நீங்க எப்படி சௌக்கியமா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. என்ன அதுக்கு நான் சமயத்துல கொஞ்சம் சங்கீதம் தெரிஞ்சவர்கள் தான் அது தியாகம் கேட்டுவே ஒரு பதில் சொல்லியது. இந்த சௌக்கியமும் மணியே சொற்பச்சாலமே ఎంతో ఏమో ఎవరికి తెలుసును ఇంత సౌఖ్యము మణినే. என்ன சொல்றாங்கன்னா சௌக்கியமா கேட்கிறாங்க. இந்த சௌக்கியத்தை என்னால சொல்ல முடியலப்பா, இதுல கிடைக்கிற சௌக்கியம் என்னால சொல்ல முடியல. அவ்வளவுதான் இருக்கு. ఎంతో ఏమో ఎవరికి తెలుసును. இது எப்படி நான் மற்றவர்களுக்கு விலைக்கு சொல்ல முடியல என்னால. அதை அனுபவிச்சு பார்க்கிறோம். You got the experience, you can't explain it. அந்த அனுபவத்துல நான் ரொம்ப அந்த இசையத்தை அவ்வளவு ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால ஏற்பட்ட பலன் என்னன்னா
அமைதி, ஆனந்தம். போன வாரம் திருவண்ணாமலைக்கு ஆசிரமத்துக்கு இருந்தோம், பகவான் ஆசிரமம். எல்லாரும் ஒரு குடும்பம் போயிருந்தோம். எங்க குடும்பத்தில் நிறைய பேர் ஐக்கியம் கொஞ்சம் போயிட்டு வருவாங்க. நான் போறதே கிடையாது. சரி கூப்பிட்டு போயிருந்தேன். நான் சொல்லிட்டேன், திருவண்ணாமலையில ஆசிரமத்தில் இருக்கிறது எனக்கு ஒண்ணுதான், இங்க என்னோட வீட்டில் இருக்கிற ஒண்ணுதான். அதே அனுபவத்தை நான் இங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு மாற்றம் தெரியாது என்றுதான் போனேன். அதே மாதிரிதான் எனக்கு இருந்தது. எனக்கு இந்த மனதில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது இரண்டு நாட்கள் இருந்தோம். ஆகையால் அந்த மன அமைதியும் ஆனந்தமும் அப்பொழுது அந்த இசையினால் கிடைக்கிறதற்கு பாருங்கள், அதுக்கு கொடுத்திருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஒரு மந்திரிக்கு மாதிரி படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், இசை கலையே மேலான காணத்திலே ஆனந்தம் பெறாரே இசை கலையே. அதுல கடைசியில் வரும், கிடைக்காததே சங்கீத நாணமே, கிடைக்காததே சங்கீத நாணமே, வையில் மீது ஒரு நிதியாமே. அதாவது கிடைக்காததே சங்கீத கானம், வையம் மீது ஒரு நிதியாம். இது பெரிய சொத்து. இது நமக்கு முன்னோர்கள் கொடுத்த. இப்ப கண்ணன் பேசும்போது சொன்னாரு, இசை கடவுள் இசையமைப்பாளர் கடவுள் மாதிரி சொன்னாரு. அது உண்மையில ஒற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவர்கள் கொடுத்த சொத்து. நான் தந்தையிலிருந்து எவ்வளவு பணம் வருது, நிலம் வருது, அதெல்லாம் வாங்கிக்கிறோம். வீடு வருதா, அந்த சொத்துலாம் நமக்கு அது கொடுக்கும். ஆனா இந்த சொத்துக்கு இசை மும்மூர்த்திகள் கொடுத்த சொத்து. நம்ம இசை கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள். வணக்கம் சார் எல்லாருக்கும். இது உலகத்துல பெரிய சொத்து. இது அடைந்தவர்களுக்கு தான், அது அனுபவித்தவர்கள் தான் தெரிகிறது. எனக்கு இது வந்த பிறகு எனக்கு இந்த பணம், பதவி, புகழ் எதுவுமே ஒரு பெருசா தோணல. இதுதான் பெரிய விஷயமா அனுபவிச்சிருக்கேன். இதற்கு அப்புறம் என்ன என்றால், இன்னொரு இடம் எனக்கு உலக சினிமாக்கள் பார்த்தது. உலக சினிமாக்கள் ஒரு 4-5 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா இப்ப சப்டைட்டில் வருது எல்லாமே. ஜப்பான் படம், கொரியா படம், மெக்சிகோ படம் என்று பல நாடுகள் படங்கள். அது ஒரு அருமையான பொழுதுபோக்கு, ரொம்ப தரமான பொழுதுபோக்கு என்று கூறுவேன். அது உலக படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 படம் பார்த்துருக்கேன் இந்த 4-5 வருடம். அது ஒரு 200 படம் டெலிவரி பண்ணேன். 300 படம் செயல் செய்திருக்கின்றேன். அது ஒரு சினிமா பார்ப்பது அது ஒரு பொழுதுபோக்கு. நெட்டிலிருந்து டவுன்லோட் பண்றது, நல்ல படங்கள் எடுத்துக்கொள்வது, அதனால சினிமா பார்க்க ஒரு பொழுதுபோக்கு. ஆகையால் இந்த இதனால 75 வயது வாழ்க்கையே ரொம்ப ஆனந்தமா இருக்கிறது என்று நான் கூறுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எதுவுமே கவலையே இல்லாமல் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எந்த வேலையும் நான் நண்பரும் இல்லை. ஆனா எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் கடன் பண்ணுவேன். எனக்கு ஒரு சந்தோஷம். இசையவர்களை பார்த்து அவங்களோடு இருப்பது பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் இந்த இசையினால் கிடைத்த இன்பத்தை தினமும் பறிவு கொண்டு ஆனந்தம் அமைதியும் பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு குழந்தைகளும் நன்றாக அமைந்து செட்டில் ஆகிவிட்டதால் அந்த கவலை எனக்கு ஏற்படவில்லை. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேர்ந்துறை அமைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பாராட்டும் பொழுது, ஏனென்றால் அது திரும்பி பின்னால் சந்தர்ப்பம் கிடைக்கும் பேசுவதற்கு அப்பொழுது பேசுகின்றேன். இப்பொழுது என்னோட பேச்சை கேட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் ராமநாதன் தட்சிணாமூர்த்தி. நான் சென்னை அம்பத்தூர் பகுதியில் இருந்து வருகிறேன். என்னுடைய பணிகள் எல்லாம் டன்லப்பில் 33 வருடங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறேன். பிறகு கல்லூரி பேராசிரியர், பிரின்சிபல், ஆக்டிவ் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்று டன்லப் ப்ராப்ளமாக இருந்த பொழுது
automatically I switched over to education sector. And I am working as a part-time professor consultancy in some educational curriculum. Hobby, no fees for it. Consultation for colleges, consultations. 1951 பிறந்த நான் 40 வருடங்கள் பொறுத்து என்னுடைய மேல் படிப்பு ஏற்பட்டது. இடைய படிப்புகள் முடிந்தவர்கள் மேல் படிப்புகள் எல்லாம் 1999 40 வருடங்கள் படித்து போஸ்ட் கிராஜுவேஷன் சைக்காலஜி, மேனேஜ்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லைக் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் நான் எக்யூப் பண்ண வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காக படிக்கிறேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டமைக்கு என்னுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கிரெடிட் கோஸ் டு அவர் யூகேஎஸ் அவர்கள் பிளஸ் அதர் parallel colleagues of the department, of the group department available. ஒரு திருமந்திரத்தை சொல்லுகிறேன். எழுதாத புத்தகத்தை ஏட்டின் பொருளையும் தெருளாத கண்ணி தெரிந்து ஓதுவதையும் மலராத பூவின் மனம் பெறுவதையும் பிறவாத வண்டு மனமுண்டு எவ்வாறு இருக்க முடியும் என்ற 4 கேள்விகளுக்கு பதில் தேடுதோமை என்றால் நமது குழுவில் இருந்து கிடைக்கும். இங்கு ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு பிரிவிலையும் ஸ்டால்வார்ட்ஸ் இருக்கிறார்கள். திரு நீலமேகம் அவர்கள், திரு வேம்பார் அவர்கள், திரு கந்தசாமி அவர்கள் மற்றும் திரு அண்ணன் பூமா அவர்களுடைய புதல்வர்கள் இருவர் மற்றும் பெயர் சொல்ல இதுவரைக்கும் பெயர் சொல்லாதவர்கள், பெயர் சொல்லியவர்கள், அவர்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இசை தேன்மொழிகள் அல்லாது மற்ற சில பகுதிகளிலும் என்னுடைய கொஸ்டின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கொலீக்ஸ் எல்லாம் எழுதுகிறேன். எனக்கு ஒரே ஒருவர் தான் எனக்கு சரியாக பதில் கொடுக்கிறார். அது டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் பசில்ஸ், சைக்காலஜி பசில்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் பசில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் என்னுடைய பகுதிகள் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். போன மீட்டிங் நம்பர் 1 வர வேண்டும் என்ற ஆசை. அப்பொழுது நான் வேறு ஊரில் இருந்ததாக அதனுடைய வெயிட் எனக்கு ஸ்டில் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்தது. இந்த தடவை ஐ கன்ஃபார்ம் இன் வெயிட்டிங் லிஸ்ட் ஃப்ரம் RAC டு ரைட் பேக் ஸ்டேட் லெவல் பர்த் அலாட்மெண்ட் ஹஸ் பீன் given. Thank you for joining in this. My sincere thanks to one and all. Respects to elders, regards to others. This is for everybody. Thank you. பக்கத்தில் கூட பாலக்காட்டில் கொல்லூர் அங்கேருந்து வந்தேன். ஒரு அப்போ சின்ன வயசுலேருந்து 55-56 ஸ்கூலில் வந்தேன். செல்பட்டில் வந்து அங்கே டென்னிஸ் பால்கள் விளையாடுவோம். அந்த ஸ்பர்டாக் ரோடெல்லாம் போயிட்டுருக்கோம். அந்த சிஸ்டர் 2 சிஸ்டர் இருக்காங்க. முகம்பாக்கத்துலேயும் ஜிடி ரோட் அந்த காலத்து பார்க் டவுன் ஜிடி தான் சொல்லுவாங்க. சென்னையில் போஸ்ட் ஆஃப் ரோடு எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஜிடி ரோடே ஜிடி மദ്രാസ് ரோடையா பிடி மദ്രാസ് ரோடே அதான் தெரியும். செங்கோடெல்லாம் கிடையாது. பார்க் டவுன் ஜோரத்தோடு தான் தெரியும். அப்போ நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலி. நான் வந்து நம்பர் 10 10வது குழந்தை. 5 குழந்தை 5 பொண்ணு. ஸோ இனிமேல் இந்த நம்பர் 10 என்னென்ன படிக்க எனக்கு கனெக்ஷன். ஸ்கூல் டைம்லேயே நல்ல இசையில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போ எங்கள் ஃபாதர் வந்து பெரிய பொருவை சான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அதில் அதிகம் ஸ்கோப் கிடையாது. அவரை ஹெல்ப் பண்ண கோடி போக வேண்டியிருக்குன்னு இருக்கணும். மூவியில் இப்படி ஊரில் மூவிலாம் பார்த்தேன். ஆரியம் மலா சிவகவிலாம் பார்த்தேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு மாதம் நான் பார்ப்பேன், அடுத்த மாதம் பிரதர் பார்ப்பேன். அப்படி பார்த்த பிரபாவதி இதெல்லாம் வரும். சடன்லி இந்த சோஷியல் பிட்ட ஆரம்பிச்சது. வாழ்க்கை வந்து நான் போவே இல்லை. 2 பேர் 4 கல்லூரம் போனோம். அப்புறம் அந்த மியூசிக்கோட இன்ட்ரெஸ்ட்லாம் பார்ப்போம். ஒரு வந்து தனித்தனியாக இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். அது சொல்லிகிட்டே இருக்கலாம். மனைகள் எக்ஸ்பர்ட்லாம் இருக்கலாம். அவங்க சிலையெல்லாம் சொல்கிறேன். ஞாபகம் வந்து அந்த ரொம்ப பழசுங்களே இருந்தாலும் ரீசன் தான். ரொம்ப பழசுங்கன்னா பியூஷனப்பா அமிக்கிட்டாங்க வந்து பாட்டில் ஒன்றா இருக்கும். அது அவர் சாப்பிட்ட மாதிரி சொல்லலாம்.
அப்படின்ற மாதிரி இருக்கும். 98.3 எஃப்எம் இருக்கு, அந்த தமிழ் தமிழ் பாட்டு வரும். அது புதன்கிழமை மட்டும்தான் வரும். இப்போ காலம்புற 6 மணிக்கு வெயிட் பண்ணுவோம். அந்த தமிழ் இசை எப்போ வரும்னு கேட்டுட்டு அந்த அந்த பாட்டு வந்துருக்கு எனக்கு இருக்கும். என் வாய்ப்பு தந்துட்டு வளர்க்கணும். நான் வந்தது காரணம் எங்கள் பக்கத்தில் தன்னம் சொன்னான். தன்னம் வந்து அப்புறம் எம்ஆர் வந்தவன். நான் எம்ஆர்ல இருந்தேன், தன்னமும் போட்டியாக வந்திருக்கேன். பட் என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழ் இசையும் இந்த இது தான். தேங்க்யூ. மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணி நிறைவு பெற்றவர். என்னை இந்த அமைப்பிற்கு அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய உலகப்பன் அவர்களுக்கு எனது நன்றி. எனது சொந்த வெள்ளைத்திரைக்கு திறப்பு சேர்த்த பிஎஸ் சின்னப்பா, பா நீலகண்டன், பூசா கிருஷ்ணமூர்த்தி, ஏவிஎம் ராஜன், சன் சீனிவாசராவ் இவர்கள் எல்லாம் பிறந்த புதுக்கோட்டை தான் எனக்கு சொந்த ஊர். குறிப்பாக பூசா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நூற்றாண்டு விழாவை ஒரு தனி நபராக நான் எடுத்தேன். அதை சாகித்ய அகாடமி கண்ணுக்கு அவர்களும் விழா எடுத்தார்கள். மறுபடியும் ஆகியோருக்கு புத்தக தொகுப்பு வெளியிட்டிருக்கிறேன். அது பின்னாடி லைட்னால எங்கே வச்சிருக்கேன் பொன் செல்லமுத்து அவர்களை பற்றி நண்பர் குறிப்பிட்டார். பொன் செல்லமுத்து திரை இசைக்காக செய்திருக்கிற பணியை பாராட்டி புதுக்கோட்டை இயற்கை கழகம் செய்வார். இப்பொழுது பணி எனக்கு வயது 23, ஆனால் சிலையாளருக்கான என் வயது 33 செல்கிறேன். இப்ப பணி நிறைவேற்ற திரை இசை புத்தகங்களுக்கெல்லாம் அணிவுரை எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பணியாளர்கள் வெளியிட்ட புத்தகத்தில் எம்.எஸ். சுப்பலட்சுமி, டி.கே. பட்டம்மாள், எம்.எல். வசந்தகுமாரி ஆகியோர் புத்தகங்களுக்கும், ஜமுனா ராணி, எம்.எஸ். ராஜேந்திரன் புத்தகங்களுக்கெல்லாம் அணிவுரை இருக்கிறேன். பா நீலகண்டன், அகிலன், பூசாக்கி அவர்களோட நெருங்கிய பழகின வாய்ப்பு. சின்ன வயசுலேருந்தே இந்த திரை ஆர்வத்தினால் எனக்கு என்ன சிறப்புன்னா, எல்லா சினிமாக்களையும் ஷூட்டிங்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஷூட்டிங் இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்த 27 அதுக்கு எனக்கு குழந்தை இலக்கியமும் திரை இசையும் 2 கண்கள். குழந்தை இலக்கியத்தில் மாணவர் பருவத்திலே நான் தீண்டான் என்ற வார இலையை நடத்தினேன். இப்போது நான் சிறப்பாசிரியராக பத்திரிகைகளாக இருக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்புக்கு நன்றி. இந்த நூற்றாண்டு என்ற புதுக்கோட்டை திரைக்கழகம் புத்தகத்தை சிறப்பு என்ற டி.கே. இளங்கோவன் அவர்களுக்கு நான் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் திரு சர்தார் மன்சூர். தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக சேர்ந்து டெப்டி சூப்பரண்டா போலீஸ் வரை பதவி உயர்வு பெற்று வாழ்க்கையில் பல அவஸ்தைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவ்வப்போது நான் பார்க்கின்ற இந்த பழைய திரைப்படங்கள், இந்த பழைய திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல்கள் என்னை ஒருவர் நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் தெரிகிறது என்று. மன அமைதியும் சந்தோஷமும் தருவது என்றால் சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த அமைதியையும் நிம்மதியையும் தேடித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதில் நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு
அக்குப்பஞ்சர் பழகிட்டேன். அக்குப்பஞ்சர் பழகிட்டு நான் மக்களுக்கு எல்லாத்துக்குமே இலவசமாக தான் வந்து வைத்தியம் செய்வேன். யாருக்கையும் நான் பைசா வாங்கிட்டு செய்வதில்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து திருப்பம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி ஜிம் இதழ் நான் நடத்திட்டு இருக்கேன். எங்கள் ஃபேஸ்புக்கில் ஜிம் இதழ் நான் நடத்திட்டு இருக்கேன். உங்களுடைய பதிவுகளை நான் பார்ப்பேன். அடிக்கடி எனக்கு பழைய பாடல்கள் ரொம்ப விருப்பம். அதனால பழைய பாடல்கள் வந்து நான் விரும்பி கேட்பேன். அதை கேட்கக்கூடிய அந்த ஈர்ப்புனால் தான் வந்து இந்த பதிவு தேர்ந்தொழி இந்த நிகழ்ச்சியை வந்து நான் கலந்துக்கணும்னு சொல்லி நான் நீங்கள் போட்ட முதல் நாளே நான் என்னுடைய ஆர்வத்தை தெரியப்படுத்துகிறேன். என்னுடைய ஆர்வத்தை நீங்கள் அனுமதிச்சு என்னை வர சொல்லி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப பழைய பாடல்கள் தான் இந்த ஆப்ஷனுக்கு எனக்கு கேட்டுருந்தீங்க. அந்த கீபோர்டு வந்து ஒரு 1 ஹவர்ங்கிறது 2 ஹவராக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நேயர் விருப்பம் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டேன். அதில் வந்து அழைக்காதே நினைக்காதே பாட்டு வந்து சில பேர் கேட்டுருந்தாங்க. வேற தில்லிய பூங்காரே ஆஜா அப்படிங்கிற பழைய ஹிந்தி பாடல்களும் நான் கேட்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதையும் நான் என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பழைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே வந்து என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, ஒரு 4 வரி பாடுறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க, தப்பாக இருந்தாலும் சரி தப்பாக இல்லாட்டி சரி நீங்கள் ஏதுங்க. இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதுமனை நாடி மூடு. மாடிமனை கோடி பணம் வாகனம் பின் ஜம்பம், வாழ்விலே ஒருவனுக்கு கிடைப்பதல்ல இன்பம். மாடிமனை மழலை மொழி கனியமுதம் வாங்கும் பிள்ளை செல்வம், வாழ்விலே ஒருவனுக்கு கிடைப்பதுதான் இன்பம். மார்மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். கனிரசமாம் மதுவருந்தி கிடைப்பதெல்லாம் இன்பம். மலையாளின் வாய்மொழியே இன்பம், அவன் இதழ் சிந்தும் உலகையே நீடில்லா இன்பம். தவறுதலாக பாடிவிட்டிருக்க மன்னிக்கவும். எனக்கு தெரிந்ததை என்னுடைய பதிவில் நான் பதிவு செய்து விட்டேன். மற்றவர்களுக்கு வாய்ப்பு தரணும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரமேஷ் ராம். நான் தாம்பரத்தில் இருக்கேன். எனக்கு சிறு வயதிலிருந்து சினிமா பாடல்கள், சினிமா படங்கள் பாடல்கள் ஒரு விருப்பம். நிறைய பாட்டு சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ தேன்துளிகள் குடும்பத்தில் இருந்த பிறகு நிறைய அபூர்வமான பாடல்கள், பல பாடல்களை கேட்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய குடும்பத்தின் மூவேந்தர்னு சொல்றதுதான் திரு நீலவேகம் சார், திரு வேம்பார் சார், திரு கந்தசாமி சார் சொல்றது மிக ஆகாது. அவங்க 3 பேரையும் ஒரே இடத்துல பார்க்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை வந்து ரொம்ப ஒரு சிறு பகுதி தான். அவங்களோட உழைப்புக்கு அவங்க இது இவ்வளோ பெரிய சாதனைகள் புரிந்ததுக்கு அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரும் பகுதி அவங்க செலவிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரெகக்னிஷன் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கணும்னு எனக்கு ஒரு ஆதங்கம். அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஆசை எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம பழைய சினிமா பாடல்களை பற்றி நிறைய பேசுகிறோம். அதை பற்றி அதில் இருக்கிற இனிமைகள், அதில் பாடுபவர்களோட குரல்கள், அவங்கள பற்றி அதில் இருக்கிற இசையமைப்பாளர்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, எல்லாம் பேசுகிறோம். அவங்கள முக்கால்வாசி பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிறதுல ஒரு 10 பேர் ரொம்ப எல்லாமே 80 வயசு தாண்டிட்டாங்க. எனக்கு வந்து என்னன்னா, நம்ம பேசி நம்ம டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி அவங்கள சந்திச்சு அவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி பாடலாம் பாடியிருக்கீங்களே, உங்கள் அனுபவம் இப்படி அப்படின்னு எனக்கு ஆசை. அந்த மாதிரி ஆசை உள்ளவங்க என்னோட இணைஞ்சாங்கன்னா அதுக்குள்ள இதை வந்து நானும் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப அது என்னோட ஆசை. அந்த ஆசையை ஜஸ்ட் நான் வெளிப்படுத்துறேன். தனிப்பட்ட முறையில் என்னால் போய் ஒருத்தர் போய் சந்திக்கிறது கஷ்டம். ஒரு 5 பேரோ 4 பேரோ சேர்ந்து நாங்கள் இந்த குடும்பத்துலேருந்து வரோம், உங்களோட ரசிகர்கள் தாங்க அப்படின்னு யாருக்கு எல்லாத்துக்கும் டைம் எடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஏதோ மாதத்தில் ஒரு நாளோ இல்லை 2 மாதத்தில் ஒரு நாளோ அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. மிக்க நன்றி. உங்கள் சந்திச்சதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். முதன்முதலாக இப்போதான் எங்கள் வரலாங்க சில வாய்ப்புகள் எடுத்து மற்றவங்களுக்கு போயிடுச்சு. ஆனந்தவர்கள ஒரு கதை அட்டப்படை சிறப்பு கதை அவனுக்கு கல்யாணம்னு அது செயல்பட்டு இருக்கிறவங்க வந்து சொந்த பேரில் எழுதக்கூடாது, எழுதுனா பெர்மிஷன் வாங்கணும். அதனால என் மனைவி பேர் எழுதுனேன். அதை இலக்கிய சிந்தனை அந்த மாதத்தை சிறந்த சிறுதை எடுத்து பரிசு கொடுத்தாங்க. அது என் மனைவியாக போய் வாங்கினா நான் வேடிக்கை வந்துட்டு தான் உட்காந்துருந்தேன். ஆக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. இப்போ தான் முதன்முதல் வாழ்நாளில் வாய்ப்பு பற்றி பேசுகிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எல்லாருக்கும் பார்த்ததுல ரொம்ப நன்றி.
50 கதைகள் வரைக்கும் சிறுகதைகள் எழுதியிருக்கேன். எல்லா பத்திரிகைகளுமே எழுதியிருக்கேன். கல்வியிலிருந்து எல்லா பத்திரிகைகளுமே எழுதியிருக்கேன். மற்றபடிக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுகுமார். அதாவது வானொலிக்கு மும்பை சுகுமார் தல்பாத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி. நான் 8வது படிக்கும் காலத்திலிருந்தே வானொலியை கேட்டு வரேன். நான் இலங்கை வானொலியை ரொம்ப ரசித்து அதனுடைய பாடல்கள் நீங்கள் எல்லாம் பதிவு பண்ணது மாதிரி நான் ரெக்கார்டிங்காக ஒன்றும் பண்ணல. அந்த நினைவுகளோடு நான் வந்துட்டு இருக்கேன். மேலும் அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நான் இந்த பௌத்தத்துக்குள்ள புத்தருக்குள்ள பாடல்கள்லாம் முன்னாடி நான் கேட்டிருக்கேன். அதை இது நாள் வரை மற்ற வானொலியில் நான் கேட்டதே இல்லை. இலங்கை வானொலியில் ஒரு 7 பாடல்களை கேட்டதை என்னால் மறக்க முடியாது. மற்றபடி என்னை பற்றி வேற விசேஷமாக சொல்லணும்னா, நான் 1979 இருந்து பத்திரிகைகளின் முதல் இதழை சேகரிச்சுட்டு வர்றேன். சாவி இதழ் முதல் 2000 பேரை கிட்டத்தட்ட 1500க்கு மேலே முதல் இதழ்கள் வச்சிருக்கேன். என்னை பற்றி பல பத்திரிகைகளையும் டிவிலையெல்லாம் என்னது அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா தீவிரமான வானொலி ரசிகர் ஹேம் ரேடியோவிலையும் நான் இருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்திய ப்ரொஃபஸர் ஜெயசக்தி அவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வடநாடு மாவட்டம் அத்திமலை பட்டியம் மது ஜெய்பால். தீவிர வானொலி நேயர் ரசிகர். எல்லா வானொலிகளையும் கேட்கும் பழக்கம் எனக்கு உண்டு. நான் வங்கி ஓய்வு பெற்று 6 வருடங்கள் ஆகிறது. ஸ்டேட் பேங்க் வங்கியில் பணிபுரிந்தேன். தலைமையாளராக 2012 ரிட்டைர்மெண்ட் ஆனேன். எல்லா வானொலிகளும் கேட்கும் பழக்கம் எனக்கு உண்டு. அதுக்கு ஆர்வம் காரணமாக திரு பெண்ணாடு நீல மேலப்படுவதை சொல்லலாம். எனக்கு குரு போன்றவர் அவர். வானொலியை இப்போது சில உதாரணம் சொல்ல வேண்டுமானால், மருதகாசு என்பது குதிரைக்கு பாட்டு எழுதுகிறோம். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா அது போன்ற பாடல்கள். அதுக்கு சில கவிஞர்கள் தயாரிப்பாளர் அவரை பாட்டு எழுத சொல்லுவார்களாம், குதிரைக்கு பாட்டு எழுதுன்னு சொல்லிட்டு. அப்ப இடைப்பட்ட காலத்துல எம்ஜிஆருக்கு தேவருக்கு தகராறு வந்தது. எம்ஜிஆர் தாக்கி ஒரு பாட்டு எழுதுன்னு சொல்லுவாங்க மருதகாசி கிட்ட. அவருடைய உள்ள நதி கூட்டம் குறிக்கணும், நல்லவர்கள் வாழ்க்கையிலிருந்து படிக்கணும், அந்த பாட்டு எழுதினார். அப்புறம் சில பேர் எம்ஜிஆர் போய் சொன்னாங்க, போய் எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுபோல் குதிரைக்கு பாட்டு மருதகாசி சொல்லுவே பெண்ணோட நீளம் எழுதலாம். அதே போல சிறுவர்கள் வானொலிகள் காலையில ஒரு நிகழ்ச்சி உண்டு, தொடுவானம். அதுல ரொம்ப நாளா ஒரு பாட்டு ஆசை இருக்கு. 1969 எங்க ஊர் டென்ட் கோட்டையில் இடைவேளை பாட்டு போடுவாங்க. குட்டுக்களை சொல்லணுமா கூடையிலே அழுகணுமா அந்த பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு நான் ஸ்லோல கேட்கவே இல்லை இது வரைக்கும். இவரு அந்த பட்டு வெட்டுக்குள்ள சொன்ன பாட்டு சிலோவில் கேட்கும் போது அன்னைக்கு நைட்டு நீலவேல் அந்த பாட்டை போட்டு காமிச்சார். கல்யாணி கல்யாண படத்துல பாட்டு டிஎம்எஸ் கமலா குழுவினர் பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி காமிச்சார். இதுபோல் நிறைய பாட்டு ரேடியோவில் கேட்டதோடு சரி. ஆனால் இப்போ அறிவிப்பாளர்கள் ரேடியோவில் சரியா அந்த லா சரியா உச்சரிக்க மாட்டுறாங்க. ப்ரோக்ராம் சரி கொடுக்க கிடையாது. அதுக்கு வடிகால் தேன் குழி அமைஞ்சிருக்கு தற்காலிகமா. வடிகாலத்துக்கு அமைஞ்சது காரணம் திரு வேல்மார் சார் சொல்லலாம். அதுக்கு முன்னே கசக்குமா இல்லை ருசிக்குமா அந்த பாட்டு பாடல் இடம்பெற்ற படம் பத்தினி தெய்வம். அந்த பாட்டு ஆடியோ வடிவில் தான் கேட்டிருக்கேன். வேல்மார் சார் எங்கேயே கடன் வாங்கி அந்த பாட்டு வீடியோ கொடுத்தாரு. அதே போல் ரீசெண்டா அலைகள் படம் 1972 ரிலீஸ் ஆனது. அதுதான் டைரக்டர் ஸ்ரீதர் சார் விஷ்ணு அறிமுகப்படுத்தினார். அப்புறமா விடுதலையில் அறிமுகமானார் அவரு விஷ்ணுவர்தன். நடிகை பாரதிராஜா கணவன் 3 வயசு இளையவர் அவர். அவர் ஜெய்சன் போல பாட்டு பாடுவார். பொன்னென்ன பூவென்ன கண்ணே கண்ணாடி உள்ளத்தின் முன்னே அந்த பாட்டு பாடுவார். கடைசி ஒரு 3 வரி மிஸ் ஆயிடும். அது
லாரன்ஸ் என்ன பண்ணாரு, பாட்டு கடைசி எங்கேயாவது பிடிச்சி முழு பாட்டை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, உடம்பு பிள்ளைச்சு போச்சு எனக்கு. உடனே நன்றி தெரிவிச்சு அவருக்கு, சார் இந்த 3 வரி ரொம்ப வருஷமா பாட்டு பாட்டு இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு கொடுத்தாரு. அதே போல நம்ம கந்தசாமி ப்ரொஃபசர் சார் வந்து ஒரு படம் பாட்டா கொடுக்குறாரு. அவரு மிஸ்ஸிங் பாட்டு கொடுக்குறாரு. ஒரு படமா ஹரிச்சந்திரா கொடு, வேலைக்காரி கொடு அப்படின்றாரு. அதே போல சிறு வந்து குட்டி ஜாஸ்கர் வந்து இந்த பாட்டு கொடுத்தாரு. தேவகி பிள்ளை இருப்போம், அது ஒரு பாட்டு வரும், பேரின்பமே வாழ்விலே, அந்த பாட்டை கேட்டுருங்க. இப்ப என்ன பண்ணாரு அவர் குட்டி ஜாஸ்கர், ஐஸ் மோர் அந்த பாட்டு கொடுத்தாரு. அப்புறம் சூடாலிட்டி அந்த பாட்டு கொடுத்தாரு. அதே போல இன்னொரு பாட்டு வந்து வளையாபதியில இருந்த பாட்டை கேட்டிருக்கேன். எல்லாம் தேவை அந்த பாட்டு கேட்டிருக்கேன். இவர் என்ன பண்ணாரு, எஸ்.சி. கிருஷ்ணன் ராணி பாடின பாட்டு அள்ளி 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 அந்த பாட்டு கொடுத்தாரு. இது போல தேர்வுகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.